அந்த காசு கொடுத்தேன்னா அப்பாவுக்கு ஆப்பிள் ஆகுது. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க மனசுல இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவை தான். நிஜமாதான் ஷீலா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிற எங்க அப்பாவை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல வேற நான் என்ன நினைக்க முடியும்? லேப் பில் 45,000 தான் ஆயிருக்குண்ணே. ஜஸ்ட் 45,000? அதை நானே கட்டிடுறேனே. இல்லை வேணாண்ணே, அதை நானே கட்டிட்டேன். இட்ஸ் ஓகே. டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு கேளு, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன அப்பா? நேர போ, லாஸ்ட் ரூம். கையில் பார்த்தியா? நம்ம அண்ணன் கையில் காசு இல்லைன்னா கூட இந்த ஜம்பத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. அப்பா எப்படிமா இருக்காரு? அதான் பார்க்குறியே, டாக்டருங்க எதுவும் தீர்மானமாக சொல்லலை. நான் பதறி போயிட்டேம்மா. தம்பி என்கிட்ட சொல்லக்கூட இல்லைம்மா. தெரிஞ்சிருந்தா முதல்ல வந்திருப்பேம்மா. நீங்கள் வந்து என்னடா பண்ண போகிற? அதான் சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாயிடுச்சு. எல்லாம் உன் தம்பிங்க தான் செஞ்சாங்க. அப்பா எல்லாம் சாப்பிடலாம்லம்மா? நாளையிலேருந்து எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு நான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நாளைக்கு அவருக்கு கொடுக்குறியாம்மா? ஏண்டா, இந்த 4 ஆப்பிள் கூட வாங்க முடியாம உன் தம்பிங்க இருக்காங்க? நான் அப்படி சொல்லம்மா. உனக்கே தெரிய வேணாண்டா, லட்சக்கணக்கில் செலவாயிட்டு இருக்கு. நீ என்னடா 4 ஆப்பிளை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்ட. அப்பாவுக்கு நானும் ஏதாவது கொடுக்கணும் தாம்மா இதை வாங்கிட்டு வந்தேன். முதல்ல இதை எடுத்துட்டு போய் உன் பிள்ளை கொடு. எடுத்துட்டு போடா. என்னவாம்மா? என்னமோ இங்க 10வது குறையா இருக்கிற மாதிரி 4 ஆப்பிளை தூக்கிட்டு வந்துட்டான். என்ன தெரிஞ்சுதான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்லடா, இப்படிலாம் இன்சல்ட் பண்ணாத. இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு இங்கே தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பணம் கட்டியிருக்கோம். எங்களால் இந்த 4 ஆப்பிள் வாங்க முடியாதா? ஓ, முதல்ல எடுத்துகிட்டு போ, நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். விடுங்கப்பா. டே குமார், இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ.